வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா டிடி தினகரனுக்கும் திவாகரும் பார்த்தீங்கன்னா மோதல் மிகப்பெரிய லெவலில் முற்றி போச்சுன்றாங்க. ஸோ சசிகலா பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்து வந்தோன்னா எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா தான் பக்கம் விழுக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டுருந்தாங்க. அது தடுத்து நிப்பாட்டினது திவாகர் தான். ஸோ திவாகரும் எடப்பாடி பழனிசாமி க்ளோஸ். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ திவாகர் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ பொட்டு பொட்டியாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிக்கிறன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்க இல்ல திருமணாவில் பார்த்தீங்கன்னா சசிகலா போகிறதா இருந்துச்சு. அது தடுத்து நிப்பாட்டினது திவாகர் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி தடுத்து நிப்பாட்டாமல் அவங்க போயிருந்தாங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதிமுக வந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா பக்கம் முழுமையாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாநாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சசிகலா போகிறதா இருந்துச்சு. அது தடுத்து நிப்பாட்டுன்னு திவாகர் தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு திவாகர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சசிகலாட்ட சொல்லியிருக்காரு. அவரோட மகன் பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் விழாவில் வந்து டிடி தினகரன் வாழ்த்தே சொல்லணும். என்னையா சொல்கிற நீ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் ஓபிஎஸ்க்கு எதிராக பண்ணிட்டு அவங்க 2 பேரும் வாழ்த்து சொல்லணும்னா முடியுமான்ற மாதிரி இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.